35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. சென்னையில் இன்று காலை முதலே கடும் மேகமூட்டமாக காணப்படுது இல்லையா? இந்த திடீர் மேகமூட்டத்திற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நேற்றுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம், சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் ரொம்ப உச்சத்தை எட்டி இருந்தது. நேற்றுக்கு இந்த செஞ்சுரி அடித்த வெப்பநிலையில் பார்த்தோன்னா சென்னையும் இருந்தது. நம்ம நுங்கம்பாக்கத்தில் என்ன நிலவரம், அதே போல் மீனம்பாக்கத்தில் என்ன நிலவரம், இதெல்லாமே நேற்றைய தினம் பார்த்தோம். 100 டிகிரியை கடந்து இருந்தது வெப்பம். ஆனால் இன்று காலையிலிருந்து நம்ம பார்க்குறோம், சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இந்த திடீர் வானிலை மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், சென்னையில் இந்த மேகமூட்டம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? சென்னையில கடந்த சில நாட்களாகவே வெப்ப அலை கடுமையா வீசி இருந்த ஒரு சூழல்ல இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது. நகர்ல பல இடங்கள்ல தரைக்காற்றினுடைய வேகமும் அதிகரித்திருந்தது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த எச்சரிக்கைக்கு மாற்றாக தற்போது இது போன்ற சூழல் ஏற்பட்டதற்கான காரணம் என்பது தொடர்பான விளக்கத்தை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மத்திய வங்கக்கடல் மேல் 700 மீட்டர் உயரத்துல நிலவக்கூடிய ஒரு கிழடுக்கு சுழற்சி காரணமாகவும், ஆந்திர கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வடக்கு தெற்காக நீண்டிருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த வானிலை அமைப்பு வட தமிழக கடலோர பகுதிக்கு அருகில கீழடுக்குல காற்று குவிதலை அதிகரிப்பதால அதன் பகுதி வறண்ட காற்றும் வடமேற்கு காற்றாக மாறி வடக்கு கடலில் இருந்து வீசும் ஈரப்பதத்திற்கு வடகிழக்கு காற்றாக மாற்றி அமைத்திருப்பதாகவும், இதனால இன்று கணிக்கப்பட்டிருந்த ஒரு முக்கிய அம்சமாக குறிப்பாக கடற்காற்று சுழற்சி வழக்கத்துக்கு மாறாக முன்கூட்டியே வலுப்பெற்றிருப்பதாகவும், இந்திய நேரப்படி காலை 8 மணி முதல் காலை 10 மணி வரைக்கும் சுமார் 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்துல வலுவான கடற்காற்று வீச தொடங்கியதாகவும், ஈரப்பதமிக்க இந்த கடல்சார் காற்றுக்கள் சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கணிசமான அளவு ஈரப்பதத்தை கொண்டு சேர்த்ததாகவும், இதன் காரணமாக சென்னை மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக கீழ் மற்றும் மத்திய அடுக்கு மேகங்கள் உருவாக துணை புரிந்ததால இத்தகைய சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் மேகமூட்டத்தோடு ஈரப்பதமும் அதிகரித்து முந்தைய நாட்களோடு ஒப்பிடுகையில பகல் நேர வெப்பநிலை என்பது மிதமான அளவுல தற்போது இருப்பதாகவும், இந்த ஈரப்பதமிக்க சூழல் ஏற்படும் போது உள்ளூர் வெப்பச்சலனத்தின் காரணமாக நகரில சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் தூறல் மழை விழ வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. 25 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்துல அந்த தரைக்காற்று வலுவாக வீசுவதற்கு இதுவே காரணமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.